நிறைய கோடிங் லாங்குவேஜஸ் இருக்கு. எந்த கோடிங் லாங்குவேஜ் பெட்டரா இருக்கும் ஐடிக்குள்ள வரதுக்கு ஈஸியா படிச்சுட்டு வரலாம் அப்படின்னா? லைக் டூ ஃப்ரம் ஸ்டார்ட் அப்படின்னா என்ன படிக்கலாம்? வளர்த்துக்கலாம். அசென்ச்சர் பொறுத்த வரையும் நான் அசென்ச்சர்ல நாங்கள் எல்லாருமே அசென்ச்சர்ல ஒர்க் பண்ணுறோம். நாங்கள் உள்ள வந்தால் எனக்கு ஸ்கில் எல்லாம் எதுவுமே கிடையாது. நான் காலேஜில் வந்துட்டு நம்ம பிளேஸ்மெண்ட்னு சொல்லி கொடுக்குற ட்ரைனிங்ஸ் வந்து எதுவுமே யூஸ் ஆகாதுன்னு எல்லாத்துக்குமே பேசிக்காகவே தெரியும். ஐடிக்குள்ள வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான் ப்ரோ. ஏன்னா நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? பேபால்ல சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். நீங்க சோ இப்போ ஃப்ரெஷர்ஸ் இருக்காங்களா நிறைய பேர், அவங்க ஐடிக்குள்ள வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து என்ன ப்ரோ ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஐடிக்குள்ள வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரைமரி ஸ்கில் செட் இருக்கு. சாஃப்ட்வேர் சம்பந்தமா சில பிரைமரி ஸ்கில் செட் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் எடுத்தீங்கன்னா ஒரு 3 டிஃபரெண்ட் இதா பிரிச்சிடலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் எண்ட் டெக்னாலஜிஸ் பாத்தீங்கன்னா ரியாக்ட், ஆங்குலர் இந்த மாதிரியான ஃப்ரண்ட் எண்ட் டெக்னாலஜிஸ் அவங்க படிக்கிறது நல்லது. சரிங்களா? அது ஒன்று. அப்புறம் செகண்ட் பாத்தீங்கன்னா பேக் எண்ட் டெக்னாலஜிஸ் இருக்கும். அதுதான் ஜாவா, .NET, மெயின் ஃப்ரேம் இதெல்லாம் வரும். அதுல இருந்து ஏதாவது ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டாபேஸ், அது வந்து ஆரக்கிள், NoSQL, MongoDB இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் அவங்க பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து டெவலப்மெண்ட்டுக்காக படிக்கிறக்கூடிய கோர்சஸ். இது இல்லாம பாத்தீங்கன்னா டெஸ்டிங் கோர்சஸ்லாம் சில இதெல்லாம் இருக்கு. சரிங்களா? செலினியம் டெஸ்டிங் இந்த மாதிரி டெஸ்டிங் கோர்ஸ் அது அவங்க பண்ணலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் கோர்சஸும் சில இதெல்லாம் இருக்கு. நிறைய பேர் நிறைய ஆஃபர் பண்றாங்க வெளியே. அந்த மாதிரி கோர்சஸும் பண்ணலாம். அது இல்லாம டெஸ்டிங் ஃபுல்லாவே அவங்க வந்து டெஸ்டிங் கரியரா எடுத்துட்டு போனாங்கன்னா கொஞ்சம் அதுவுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ நீங்க ஜஸ்ட் லைக் தட் நீங்க ரெஸ்யூம் அதாவது காலேஜ்ல முடிச்சுட்டு வேலை தேடுறதை விட எனக்கு இந்த ஸ்கில் செட்லாம் இருக்கு, ஐ எம் குட் அட் திஸ் ஸ்கில் செட் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா இல்ல சர்டிபிகேஷன் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐடினா இப்போ கோடிங்லாம் படிக்கணும் அப்படிலாம் வந்து அவசியம் கிடையாது. அவங்க மெக்கானிக்கலாக இருந்தாலும் சரி, என்ன டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சால்விங் இருக்கணும். அது இருந்தாலே இப்போல்லாம் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்துட்டு கண்டிப்பாக எல்லாமே ப்ரொவைட் பண்ணி தான் வந்து ப்ராஜெக்ட்குள்ளே அலோகேட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற டைமுக்கு பார்த்தா ஹார்ட் பேஸ், அதாவது ரோபோட்டிக் ப்ராசஸ் அந்த மாதிரி ஏதாவது படிக்கலாம். அது எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்குது. எதுவுமே வந்து காஸ்ட் கிடையாது. ஸோ ஃப்ரீ தான். அதை வேணால் ஒரு ஸ்கில் செட்டுக்காக படிச்சுக்கலாம். மற்றபடி ப்ராப்ளம் சால்விங் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். ஃப்ரெஷ்ஷாக உள்ள வரதுக்கு வேறு எதுவும் படிக்கணும். ஐ மீன் டு டெஸ்டிங் டொமைன், ஆட்டோமேஷன் டெஸ்டிங். ஸோ ஆட்டோமேஷன் இப்போ நல்லா தான் போயிட்டு மேனுவல் டெஸ்டிங்லேருந்து இப்போ ஆட்டோமேஷன் மூவ் ஆகி இப்போ எல்லாம் மோஸ்ட்லி எல்லாருமே ஏபிஐ, வாட்எவர் யூஐ ஆர் மொபைல் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஆட்டோமேஷன் தான் இப்போ வந்து. ஸோ ஆட்டோமேஷன் கரெக்டாக ஆட்டோமேஷன் படிங்க நல்லா இருக்கும்னு சொல்றீங்க. சூப்பர் ப்ரோ. ஃப்ரெஷராக இருக்கிறப்போ நீங்கள் வந்துட்டு ஸ்கில்ஸ் தான் மெயினாக டெவலப் பண்ணணும். உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அதை நீங்கள் டெவலப் பண்ணி கோடிங்கில் ஓகேனா கோடிங், இல்லை அனலிசிஸ்னா ஓகேனா அனலிசிக்ஸ். ஸோ வாட் எவர் ஹீஸ் கம்ஃபர்டபுள் வித், ஸோ ஈ கேன் ஏபிள் டு டெவலப் ஹிஸ் ஸ்கில்ஸ். ஸோ அதுதான் நான் பொறுத்த வரைக்கும். கோடிங் தெரிஞ்சால் கோடிங் போங்க, அனலிஸ்டிக்ஸ் தெரிஞ்சால் அனலிஸ்டிக்ஸ், இல்லை மார்க்கெட்டிங் தெரிஞ்சால் மார்க்கெட்டிங். ஸோ அவங்களோட டொமைன் பொறுத்து அவங்க எது சூஸ் பண்ணியிருக்காங்களோ அதில் அவங்க ஸ்ட்ராங்கா இருந்தாலே போதும். நிறைய கோடிங் லாங்குவேஜஸ் இருக்கு. எந்த கோடிங் லாங்குவேஜ் பெட்டரா இருக்கும் ஐடிக்குள்ள வரதுக்கு ஈஸியா படிச்சுட்டு வரலாம் அப்படின்னா? லைக் டூ ஃப்ரம் ஸ்டார்ட் அப்படின்னா என்ன படிக்கலாம்? பைத்தானே படிக்கலாம். SQL, பைத்தான் அது ரெண்டுமே. ஸோ ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் மேபி அவங்க பேசிக் டீட்டெயில்ஸ் ஸ்டஃப்ஸ் தெரிஞ்சுக்கலாம். டெக்னிக்கல் ஓரியன்டாக இருந்தால் இஃப் எக்ஸாம்பிள் அவங்க ஜாவா டெவலப்பிங் சைடில் போகிறாங்கன்னா ஜாவாவில் பேசிக் ஸ்டெப்ஸ் என்னவோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் சம் எக்ஸ்பீரியன்ஸ்னா ரியாக்ட் கொஷின்ஸோ இல்லை டெவலப்பர் கொஷின்ஸோ பேஸ்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாரி அவங்களுக்கு வேணும்னா ஏதாவது ஒரு ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் இன்டர்வியூஸ் சாம்பிள்ஸ் பார்க்கறது, அந்த மாதிரி ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கிறது, அவங்க எது பேஸ் பண்ணி போகிறாங்களோ அதை வச்சு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி காலேஜில் யாரும் படிக்க மாட்டாங்க. நம்ம எல்லாரும் பண்ணுற விஷயம் தான் அது. யாரும் படிக்க மாட்டோம், அரியரோட தான் வெளில வருவோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் விஷயம் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு படித்து காலேஜில் இந்த பவர் பாயிண்ட், எக்ஸல் இன்னும் கொஞ்சம் விஷயம்லாம் வந்து கற்றுக்கிட்டாங்கன்னா இங்கே வந்து வரும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். காலேஜ்லேயே கொஞ்சம் அப்படியே அலைஞ்சிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இல்லாமல் கட்டடிக்கலாம். இதையும் கொஞ்சம் கற்றுக்கிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ரொம்ப கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். மற்றபடி வேற என்னென்ன ஸ்கில் செட்லாம் ப்ரோ தெரிஞ்சிருக்கணும்? ஸ்கில் செட்னு எதுவும் பெருசா வேண்டாம் ப்ரோ. இங்கிலீஷ் பேச தெரிஞ்சா போதும். மெயின் இங்கிலீஷ் தான் மேட்டர். பேச கம்யூனிகேஷன் இருந்தாலே ஓகே. ஸ்கில்ல நம்ம உள்ள வந்து வளர்த்துக்கலாம். அசென்ச்சர் பொறுத்த வரையும் நாங்கள் எல்லாருமே அசென்ச்சர்ல ஒர்க் பண்றோம். நாங்கள் உள்ள வந்தா எனக்கு ஸ்கில் எல்லாம் எதுவுமே கிடையாது. நான்லாம் உள்ள வந்தா வளர்த்துக்கிட்டேன். உள்ள வந்ததுக்கப்புறம் டெவலப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். மெயின் அதை வச்சுக்கிட்டீங்கன்னா உள்ள வந்துடலாம். ஐடி எந்த ஃபீல்ட்னாலும் சரி கம்யூனிகேஷன் தான் மெயின். இங்கிலீஷ் தெரிஞ்சா. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து கோர் டிபார்ட்மெண்ட் எல்லாத்துலேயுமே படிச்சிருப்பீங்க. இன்கேஸ் நீங்கள் ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் தெரிய ஆரம்பிக்கும் ஓ சேலரிஸ் பெட்டர் அப்படின்னு எல்லாருக்கும் தோணும்போது ஸ்டார்டிங்கே நீங்கள் இப்போ சிஎஸ் அந்த மாதிரி படிச்சு விட்றாங்க. உள்ள வந்து ஏதோ இன்ஸ்டால நீங்கள் கோர்ஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்டார்ட் அப்பில் சேலரி கம்மியாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா போக உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேலரி டக்குனு ஹைக் ஆகிடும். ஸோ என்னென்ன ஸ்கில் செட் அண்ட் என்னென்ன விஷயங்களா தெரிஞ்சுட்டு வரலாம் ஐடிக்கு வரதுக்கு முன்னாடி? ஏதோ ஒரு கோடிங் லாங்குவேஜ் தெரிஞ்சால் போதும், ஜாவா தெரிஞ்சாலே போதும். நான் வந்து இப்போ 5 இயர்ஸ் ஆச்சு ஆக்சுவலாக ஐடியில். உங்களுக்கு இப்போ நிறைய இருக்குது. இப்போ ஐடினா வெறும் வந்து லைக் கோடிங் மட்டும் கிடையாது. ஐடியில் நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ
ஸோ அதில் டெஸ்டிங் இருக்குது, டெவலப்மெண்ட் சைடு இருக்குது, இப்போ அனலிஸ்ட் இருக்குது, சப்போர்ட் ப்ராஜெக்ட் இருக்குது, பிபிஓ செக்டர்ஸ்லையும் உங்களுக்கு ஹை பொசிஷன் லெவலில் இருக்குது. ஸோ இப்போ ஃப்ரெஷர்ஸ்லாம் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து இப்போ டெவலப்மெண்ட் சைடு வரணும் அப்படின்னா ஜாவா கம்பல்சரி தெரியணும். இப்போ இப்போதைக்கு உங்களுக்கு பூம் ஆகிட்டு இருக்கிறது பைத்தான் தான். ஸோ பைத்தான் படிக்கிறது பெஸ்ட்டு. இப்போ கேட்டிங்கன்னா ஃபுல் ஸ்டாக் பைத்தான் படிங்க, பேசிக்ஸாக தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் இங்கே வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண உங்களுக்கு பேசிக்ஸாக உங்களுக்கு தெரியாது. டெக்னிக்கல் நாலேஜ் தவிர வேற என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியணும்னு நினைக்கிறீங்க? பேசிக்காக இப்போ எக்ஸலில் லைக் ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணுறது எப்படி, இப்போ பவர் பாயிண்டில் பிபிடி போடுறது எப்படி, ரிப்போர்ட்டிங் டூல்லாம் நீங்கள் யூடியூப்பில் உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு யுடிமி கோர்ஸ் இருக்குது, ஃப்ரீ தான் எல்லாமே, நீங்கள் அதிலே படிச்சுக்கலாம். சரிங்களா? அதான் பேசிக் நீங்கள் ஃபஸ்ட்டு செக்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அனலிஸ்ட் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பவர் பிஐ படிக்கணும். பவர் பிஐ இப்போ வந்து ரொம்ப பூம் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது படிச்சுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐடிக்குள்ளே வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான் ப்ரோ. ஏன்னா ஆப்டிடியூட் ஸ்கில்ஸ் வேணும். ஸோ ஆப்டிடியூட் அண்ட் அனாலிட்டிக்கல் லாஜிக்கல் திங்கிங்லாம் இருக்கணும். ஸோ இது இருந்தாலே ஐடிக்குள்ளே வந்துடலாம். அண்ட் பேசிக் ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இப்போதைக்கு ஜாவா படிச்சிருந்தா சூப்பர் ஈஸி தான். ஆமாம், ஜாவா பேசிக்ஸ் தான் கேட்குறாங்க. ஆப்டிடியூட் தெரிஞ்சிருக்கணும் அண்ட் ஜாவா பேசிக்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சதா ஐடிக்குள்ள வந்துடலாமா? ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஜாவா, பைத்தான், C++ லைக் தட். ஏதாவது ஒரு பேசிக் லாங்குவேஜ் வித் ஆப்டிடியூட் ஸ்ட்ராங்காக இருந்தால் வந்துடலாமா? ஆமாம் ப்ரோ, வந்துடலாம். அது ஆக்சுவலி இப்போ கோடிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டெவலப்மெண்ட் சைட் சூஸ் பண்ணலாம் ப்ரோ. நமக்கு லாஜிக்கல் ரீசனிங், அனாலிட்டிக்கல் திங்கிங்லாம் இருக்குன்னா நம்ம கோடிங் சூஸ் பண்ணலாம். இல்லை நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும், கோடிங் எவ்வளோ வரனா டெஸ்டிங் சைடு போகலாம். நான் ஆக்சுவலி டெஸ்டிங் ஒர்க் பண்ணுறேன், ஆட்டோமேஷன் ப்ளஸ் மேனுவல். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் மேனுவல் லேர்ன் பண்ணிட்டு அடுத்து ஆட்டோமேஷன் லேர்ன் பண்ணிங்கன்னா அதுலேயுமே ஸ்கோப் அதிகமாக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ், டேட்டாபேஸ் டெஸ்டிங் எல்லாமே இருக்குது. இல்லை எனக்கு வந்து திங்கிங் நல்லா இருக்கும் பட் கோடிங் கம்மியாகனா டேட்டா சயின்ஸ் பக்கம் போகலாம், டேட்டா அனாலிசிஸ் அண்ட் சயின்ஸ் பக்கம் போகலாம். பேசிக்காக இது 3 தான். இன்னும் அட்வான்ஸாக போனால் டெவாப்ஸ் இந்த மாதிரி இருக்குது. பட் ஸ்டார்டிங்காக ஃப்ரெஷர் வராங்கன்னா டெவலப்மெண்ட் ஆர் டெஸ்டிங் தான் ப்ரோ. அவங்களுக்கு கோடிங் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா டெவலப்மெண்ட் சைடு, இல்லைனா லெஸ் கோடிங்னா டெஸ்டிங் சைடு போகலாம். ஸோ இந்த விஷயங்கள் கற்றுக்கிட்டு கண்டிப்பாக வாங்கினா என்ன மாதிரி விஷயங்கள் சொல்கிறீங்க? இப்போ நம்ம டெக்னிக்கல் நாலேஜுமே தாண்டி எப்படி நம்ம இங்கே பீப்புள் ஹேண்டில் பண்ணோம், நம்ம சீனியர்ஸ் எப்படி இருப்பாங்க, அவங்கள்ட்ட எப்படி பேசணும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம் ப்ரோ. நாலேஜ் கம்மியாக இருந்துச்சுன்னா கூட கம்யூனிகேஷன் நமக்கு நல்லா இருந்ததுனா தான் இங்கே வந்து சர்வே பண்ண முடியும். ஸோ அது நம்ம உள்ள ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் கற்றுட்டு வரது நல்லது. கம்யூனிகேஷனாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். டெக்னிக்கலை விட ஃப்ரெஷர்ஸ் உள்ள வரவங்களுக்கு கம்யூனிகேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஆப்டிடியூட்லாம் சொல்கிறாங்களா ப்ரோ, அதெல்லாம் எப்படி ப்ரோ கற்றுட்டு வரணுமா எப்படி? அது கற்றுட்டு தான் வரணும். ஆனால் அதுவுமே கற்றுக்கிறத விட நம்ம எவ்வளோ இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் ப்ரோ. ஏன்னா நமக்கு ப்ராக்டிஸ் பண்ண தான் ஆப்டிடியூட் வருமே. ஸோ பேசிக்காக கற்றுட்டு நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணால் நமக்கு நல்லா வரும். Yeah, just prepare for for freshers. There are lots of vacancies for mass recruiters are there like Wipro, TCS, Infosys, Capgemini. So you just prepare for the assessment and interview, build a good. So this is very difficult, bro. Feeling very hard to crack the interview. Okay, how we can just crack the interview very easily? Yeah, you can just follow the basic interview patterns. They are not that much different. Each and every company has its own set of questions for interview which they keep on asking for years. So maybe a few new technologies and all they ask, but basic fundamental skills are enough for to crack the interview. So yeah, ஃப்ரெஷர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க ஐடிக்குள்ள வரணுன்றவங்களுக்கு உங்க எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுவீங்க? எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை, பட் 1 இயரா இருக்கு. பட் அது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியாது. நானே ஒரு 6 months மாதிரி பெஞ்ச் இருந்தது, அதுக்கப்புறம் தான் இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, உள்ள வரணும்னா கண்டிப்பா கான்ஃபிடன்ஸா நீங்க வரணும். வந்து இங்க எல்லாரும் பேச தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நான் இங்க வந்து முன்னாடி வந்து இன்டர்வியூக்கெல்லாம் வந்து நான் தங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கண்ணாடி முன்னாடி பேசி பழகிதான் வந்து இன்டர்வியூக்கே பழகினேன். நீங்களும் கண்ணாடி முன்னாடி பேசி பழகுங்க, கண்டிப்பா இன்டர்வியூல கான்ஃபிடன்ஸ் வரும். வாங்க, ஐடி நல்லா தான் இருக்கும். அதே தான் ப்ரோ, சொல்ல போனால் கான்ஃபிடன்ஸ் ஒன்று மெயினான விஷயம். அப்புறம் பார்த்தா கொஞ்சம் ஸ்கில்லை வளர்த்துக்கணும். சொல்ல போனால் காலேஜில் வந்துட்டு நம்ம பிளேஸ்மெண்ட்னு சொல்லி கொடுக்குற ட்ரைனிங்ஸ் வந்து எதுக்குமே யூஸ் ஆகாதுன்னு எல்லாத்துக்குமே பேசிக்காகவே தெரியும். நம்மளோட ஸ்கில்ஸ் நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே கம்யூனிகேஷன் பிரேவாக பேசுறது இதுலேயே வந்துட்டு நம்ம இன்டர்வியூ கிராக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளுக்குள்ள ஆஃபீஸில் என்ன சொல்லி தராங்களோ அதை க்ளீனாக கற்றுக்கிட்டு மூவ் ஆனாங்க அப்படின்னா அதுலேயே வந்துட்டு அவங்க ஸ்கோப் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதை விட நிறையா ஸ்கில்லை வளர்த்துக்கணும். அது கொஞ்சம் டைம்லேயே நிறைய ஸ்கில்லை வளர்த்துட்டாங்க அப்படின்னா ஈஸியாக மேலே வந்துட முடியும். நான் இப்போ 10 years ஆகுது, 10 years மேலே ஆகுது ஐடி. ஸோ இப்போ புதுசாக வரவங்க பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டி, கிளவுட் கம்ப்யூட்டிங், அந்த மாதிரி புது ஸ்கில்ஸ் இன்னும் ஒரு 20 years அவங்க ஒர்க் பண்ணோன்னா இப்போ ப்ரெசென்ட்டாக எது அப்ஸ்கில்லிங்கில் இருக்கோ, ட்ரெண்டிங்கில் இருக்கோ அதை படிச்சுட்டு உள்ள வந்து அவங்க சஸ்டெயின் பண்ண முடியும். ஐடிக்கு முதல்ல வரணும்னு நினைக்கிறது இட்ஸ் அ குட் திங், பட் யூ ஹேவ் த பேஷன்ஸ். அந்த பேஷன்ஸ் இருக்கான்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெஷர்ஸ் மற்றவங்கள பார்த்துட்டு இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு நீங்கள் அது வந்து பண்ணணும், பெருசாக ஆகணும்னு நினச்சிங்கன்னா பேஷன்ஸ் அண்ட் லேர்னிங் கேப்பபிலிட்டி அண்ட் நான் இந்த வேலை தான் பண்ணுவேன்னு இல்லாமல் எல்லா வேலையும் கற்றுக்கிறது. First 1 year, if you're a fresher, come learn, understand how the system works and how the environment works, whether you are the right fit. Not going to a tier 1 company doesn't make you big, or working on a startup doesn't make you small. Experience is experience anywhere. And the patience in that you can sustain. And it depends upon which vertical. எந்த மாதிரியான ஒரு வெர்டிக்கல்ல நம்ம படிக்க போறோம், அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ
If you have that patience, you can sustain anywhere in the IT industry. Don't look for big numbers. போன உடனே ஒரு 50,000 சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது, that's nothing. First your skill கத்துக்கோங்க. என்ன மாதிரி ஸ்கில்ஸ் தான் சார் கத்துட்டு வரணும்னு நினைக்கிறீங்க? கம்யூனிகேஷன் ஸ்கில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது தமிழாக இருந்தாலும் இங்கிலீஷாக இருந்தாலும் ஒரு மீட்டிங்கில் கரெக்டாக கம்யூனிகேஷன் பண்ண தெரிஞ்சால் பெரிய விஷயம். ப்ரெசென்ட் பண்ண தெரியணும், கேள்வி கேட்க தெரியணும். அது யாராக இருந்தாலும் நமக்கு ஒரு விஷயம் தெரியல, அங்கே 4 பேர் ரொம்ப பெரிய ஆளுங்க இருக்காங்க, எனக்கு தெரியல, அது ஃப்ரெஷர்னா கேட்டு கற்றுக்கோங்க. கேட்காம யாரும் சொல்லிக் கொடுங்க. எல்லாரும் நினச்சிப்பாங்க உங்களுக்கு தெரியும், எடுத்தோடனே ரேஸ் ட்ராக்ல விடுற மாதிரி விட்டுருவாங்க. பட் நீங்களாக போய் கேட்டு எனக்கு இது தெரியல புரிஞ்சுக்கோங்க. மீட்டிங்கில் கேட்கும்போது மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் போய் உட்காந்து கேட்டுட்டு வந்தீங்கன்னா பெட்டர், தெரிஞ்சுக்கும். இது அப்புறமா பார்த்துக்கலான்னு விட்டா கண்டுக்க முடியாது. இன்னொன்று 9 to 5 தான் ஒர்க் பண்ணணும்னு நினச்சா ஃப்ரெஷர்ஸ்க்கு சத்தியமாக ஐடி இஸ் நாட் த கரெக்ட் ஃபீல்ட், எனி ஃபீல்ட். ஸோ ஒன்றும் இல்லை, உங்கள் ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து ஸ்கில்லு தான் முக்கியம். செகண்ட் வந்து கம்யூனிகேஷன் மேட்டர்ஸ். லைக் நிறைய கனெக்ஷன்ஸ் பண்ணணும். அண்ட் அதான் சைட் பை சைட் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், லேர்னிங்கை விட்டுறாதீங்க. பி ஸ்மார்ட், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ ஐடிக்குள்ள இன்னும் நிறைய ரோல்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன ரோல் வேணும் அந்த மாதிரி சூஸ் பண்ணணும். லைக் இன்ட்ரெஸ்ட் பேஸாக இருக்கும். சில பேருக்கு டெவலப்மெண்ட் பிடிக்கும், டெஸ்டிங் பிடிக்கும், மற்ற ஆட்டோமேஷன்ஸ் நிறைய இருக்கும். பேசிக்காக ப்ரோக்ராம் லாங்குவேஜ், ஏதோ ப்ரோக்ராம் லாங்குவேஜ் அது ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்விங், இது 2 இருந்தாலே போதும். ப்ரோக்ராம் நாலேஜ் ப்ளஸ் ப்ராப்ளம் சால்விங் 2 ஸ்கில்ஸும் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்றீங்க. For any mass recruiter companies, basic aptitude skills and basic theoretical DSS skills and OOPS concepts, SQL, all these are quite necessary to crack, and aptitude skills are also quite necessary. Almost all people ignore it, but it is a must for those who are trying to get into service-based companies like TCS, Cognizant, Wipro, and all. And for product-based companies, I would suggest you to practice good competitive coding and some advanced system design concepts, and also some advanced DSA concepts like trees, hashing, and all those. That would be enough.